இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த டெய்ரி மில்க் சாக்லேட் யூஸ் பண்ணி ரொம்பவே சூப்பரான ஒரு டேஸ்டான ஒரு மில்க் ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து டெய்ரி மில்க் தேவைப்படும். இந்த டெய்ரி மில்க் வந்து நான் 20 ரூபாயில் உள்ள ஒரு பெரிய பேக்கெட் நான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு வந்து 10 ரூபீஸில் 2 கிடைச்சதுன்னா கூட நீங்கள் 2 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து மொத்தமாக நான் ஒரு கிளாஸ்க்கு வந்து எவ்வளோ அளவோ நான் அதை தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து எவ்வளோ கிளாஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணி போட்டுக்கலாம். இந்த டெய்ரி மில்க்கை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு இதுலேயே வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதுலேயே வந்து தேவையான அளவு சர்க்கரை. ஆல்ரெடியே வந்து டெய்ரி மில்க்ல சுகர் கொஞ்சம் இருக்கும். ஸோ பாலுக்கு மட்டும் நம்ம ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கணும். இப்போ அடுப்பை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுக்கோங்க. இந்த டெய்ரி மில்க் வந்து நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு இதை வந்து நம்ம நல்லா கொதிக்க வச்சு எடுக்கணும். இந்த டெய்ரி மில்க்கும் நல்லா கரைய இந்த பாலும் வந்து நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த டெய்ரி மில்க் வந்து கரையிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு 5 to 10 minutes ஆகுது. நல்லா அடுப்பை ஸ்லோ பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். ஸோ பாருங்கள், இனிமேல் இந்த டெய்ரி மில்க்கு கொஞ்சம் கரையாமல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக இந்த டெய்ரி மில்க்கை நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இந்த பாலோட கரைச்சிட்டு இப்போ இதை வந்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க எந்த அளவுக்கு நல்லா திக்கா க்ரீம் மாதிரி ஆகிருக்கு அப்படின்னு. இதை வந்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்கணும். அடுத்து ஒரு பாத்திரத்தில் ஃபுல் க்ரீம் மில்க் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு இந்த பாலை நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. பாலை வந்து நல்லா சூடு பண்ணி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கணும். நான் வந்து ஒரே ஒரு கிளாஸ் தான் வந்து மில்க் ஷேக் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் இதே வந்து ஆற வச்ச பாலை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கூட நல்லா சில்லாக எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஆல்ரெடியே வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தா இந்த டெய்ரி மில்க் க்ரீம் வந்து ஆட் பண்ணிக்கணும். அடுத்து இதில் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கணும். உங்ககிட்ட வந்து ஐஸ் கியூப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதிலேயே வந்து ஒரு 2-3 ஐஸ் கியூப்ஸ் நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தாலுமே பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாலையும் இந்த டெய்ரி மில்க்கையும் நல்லா நுர பொங்க அரைச்சி எடுத்துக்கணும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நல்லா நுரப்பொங்க அரைச்சி எடுத்தாச்சு. நான் வந்து ஒரு கிளாஸில் நல்ல ஒரு டிசைனுக்காக நான் வந்து ஒரு HERSY சிரப் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். பாருங்க, நல்லா ஆட் பண்ணது நல்ல ஒரு மெல்ட்டிங் எஃபெக்டோட சூப்பராக இருக்கும். இதில் வந்து ஒரு 3 ஐஸ் கியூப்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணின பிறகு நம்ம அரைச்சி வச்சிருந்த மில்க் ஷேக் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக இதிலே வந்து ஐஸ்கிரீம் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து வெண்ணிலா ஐஸ்கிரீம் தான். உங்ககிட்ட சாக்லேட் ஐஸ்கிரீம் இருந்தாலும் நீங்கள் சாக்லேட் ஐஸ்கிரீம் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு டிசைனுக்காக மேலே கொஞ்சமாக சிரப் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பரான ஒரு மில்க் ஷேக். அதுவும் வந்து டெய்ரி மில்க் யூஸ் பண்ணி எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். டேஸ்ட் வைஸில் இது வந்து ரொம்பவே வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக இதே டெய்ரி மில்க் ஷேக்கை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த மில்க் ஷேக் ரெசிபி ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.